அடி பழம் போல இருக்கணும். ஜி அது இப்போ தெரியாது, நாளைக்கு தான் தெரியணும். வாங்க அடி தனியாக வர போகிற வாங்க. மெர்சியோ சந்தோஷமாக வளர்க்கிட்டு போய் அனுப்புகிற டைமில் வந்து உண்மையிலே எதிர்பாராமல் நடந்த ஒரு விஷயம்தான். என் பயப்படப்பா கை தூக்கலாடாப்பா விழுந்தில்ல ஓட்டங்க உடனே எதிர்ப்பார் லேட்டா ரசிக்காது. இப்போ உடனே இது அலுவல் பேர் அப்பா அப்பா அம்மாக்கு தர கல்வியா எல்லாத்தையும் கொண்டா முழங்கால் பிடிப்புக்கு இதுதான் எனக்கு தந்து இன்னைக்கு கால் எடுத்து வைக்கிறேன். என்னத்தை சொன்னாலும் அடிபட்டன்னு சொல்ல அந்த ஒரு ரியாக்ஷன் கூட கொடுக்கல. ஓடி வந்த உடனே அந்த தைலம் எடுத்து போடுற இது அம்மா பாசம். அக்னி ஒரிஜினல் யூரோப்காரன் நாய் போகிறான் போலாக்கா. ஒரிஜினல் யூரோப்காரன் நாய். என்ன டிக்கெட் எடுத்துடா இல்லை தண்ணி கொண்டு வைக்கிறான்டா. இதை பார்த்து இந்த அந்த இப்படி அமர்த்து அண்டுபட்டு அண்டி காண்டினது. ஆமாம் அடி பழம் போல இருக்கணும். ஜி அது இப்போ தெரியாது, நாளைக்கு தான் தெரியணும். வீடியோவில் வெடுவட்டு விழுந்தது அம்மா விழுவேனா சின்ன விழுவே இல்லை. ஏங்கி போவேன் தெரியுமா? நான் இப்படி புள்ளடாப்பா இது இப்படி ஏன்னா நான் இவனால வந்த அது கீழேண்டா படுமடா. அப்படி ஒரு நான் பார்க்கிங் இந்த இது வந்து வேன்ல முட்டு போற வைக்க மாட்டாங்க. ஏதால போகலாம். சாரி இப்போ கையை முறிஞ்சிட்டு வரியான்னு கடை இன்னும் ஒரு கொஞ்சம் ரொம்ப அடிபட்டிருக்குமா நினைச்சேன். நல்லா மடையில அடிச்சு விட்டா முறிஞ்சிருக்கு. கடவுள் இருக்காங்க மாறு அக்னிக்கு ஒரு ஆசாம்பு லக்கேஜ் விட்டேன். உங்களோட ஃப்ளைட் விழுந்துருக்குங்க இந்த செகண்ட் விழுந்துருக்குமா? வாங்க 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 நேரம் போய்ட்டு ஏற்கனவே நேரம் போட்டு வாங்க வாங்க அடி தனியாக வர போகிற வாங்க. நான் சொன்னேன் தனியாக வர நான் சொன்னேன் சரி தான் தனியாக வர போகிறேன்னாவா தனியாக தான் வரேன். இது யாரப்பா இந்த இடிக்க பார்த்தேன் கூட. உங்களோட ஃப்ளைட் நம்பர் என்னக்கா? 501 தான் இருக்கணுமா? கும்பம் அங்கே தானே நாங்களும் 501 ஜூவல் 501 செக்கின் போட்டாச்சு. ஜூவல் 501 செக்கின் போட்டாச்சு. வாங்க அங்கே போ வாங்க அங்கே ஜூவல் 520 செக்கின் தேம்மா. இந்த கை நோவு சாடையா எங்கேயோ பட்டுட்டுது. அடி பட்ட வலிக்காயமில்ல உள்ளுக்கு இந்த கை இப்படி அமர்த்தப்பட்டல அப்படி உள்ளுக்கு கரையா ரெண்டு கட்டிச்சுடா. அப்போ ஏதோ இந்த வயிறு இப்படி திரும்பிச்சு இப்படி ஏஞ்சிடா
இது கால் ஒரு கால் உள்ளடங்கிட்டு ஒரு கால் உள்ளடங்கிட்டு அப்போ இப்படி உடம்பு திரும்பிட்டா அப்படி நான் பயந்தே போனேன் ஏன்னா ஒரு நிமிஷம் எல்லாரும் நல்லா கிழிஞ்சல ஒரு நிமிஷம் பக்கம் இருந்தது எனக்கு கிழிஞ்சுதான் இல்லை வெம்பல உள்ளுக்கு வந்தீங்களா சிரிச்சுப்பான் எல்லாரும் கிளியறதுல அடி வர இதாக கதைக்கிறீங்க அடிபட்டு அங்கே மேட விடாம அடே வேணாம் பயந்து போனேன் பற்றி கேட்கிறேன் மாலை அடி வர பற்றி யோசிக்கல நான் இங்கே அடிபட்டு திரும்பி கிடந்தாலே இங்கே அடிபட்டுட்டேன் கடவுளேன்னு இந்த இது வழி அடி பிடிக்கல இது வழியே அந்த கொங்கிரீட்ல பட்டுந்தா கட்டாயம் உடைச்சிருக்கு ஓகே சந்தோஷம் இப்போதைக்கு ரத்த காயம்ண்டா இது ஒன்று தான் மற்றது இனி இனி போய் கலட்டி பார்த்தா முள்ளால் மற்ற கை அது சும்மா உள்ளும் இல்லை இருந்து எவிடம் அது அந்த அண்டு பட்டேன் சரியப்பா அவை சுல்லான் சுல்லான் கணக்காக தான் போவாங்க சந்தோஷம் மீண்டும் சந்திப்போம் சந்தோஷம் சரி 2:30 ஆயிட்டு ஓகே சரி சந்திப்போம் நான் எடுத்தோம் அது பிரச்சனை இல்லை வெயிட் எல்லாம் ஓகே தானே ஓகே தானே முண்டை முக்கால் என்றால் சரி 2:45 வச்சாங்கடா நீங்கள் வலிக்கிறோங்க இன்னும் கொஞ்சம் ஆக்கள் கூடாது தான் கிடக்கு அந்த வேற இன்றைக்கு புதுசாக பொன்சரில் போகிற 2 பிள்ளைகளும் தாயும் நிற்கணுமா கூட்டின்னு வரட்டாம் அங்கே நிற்கணும் பார்க்கணும் ஓ ஹலோ ஹலோ ஓமையா ஹலோ வணக்கம் ஓமோம் நல்ல சுகமையா அங்கே அம்மா இன்னும் எங்கே 2 வச்சாலும் இருக்குது அதில் நீ உள்ளே போத்தான் ஓமோம் ஓமோம் அங்கே வந்த அப்புறம் ஒரு மெசேஜ் ஒன்று தாங்களேண்ணா ஓகே ஓகே சந்தோஷமேண்ணா ஓகே 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 சரி என்னம்மா அவரேங்க நீங்கள் வேணும் ஓகே ஓகே நன்றி நன்றி சரி போயிட்டு இருக்காங்க ஓகே ஓகே பாய் ஆளை ஏற்றி எடுங்க எங்கடா கழுவலாம் இருக்கா மெர்சி மெர்சி சரி சரி நீங்கள் வரவங்க டைம் ஆச்சு இதா அதால போ கை தூக்கலாம் இருக்கடாப்பா இப்பெல்லாம் இதுக்குலாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அங்கே போ உங்களோட ஃபாரின் பாஸ்போர்ட்டா அப்போ இதால் போகலாம் அது உங்களோட தான் ஆறு நம்பர் அனுப்பினாங்களா ஸ்டேரிங் பிடிக்கிறா அப்படி ஸ்டேரிங் பிடிக்கிறா இப்படி தூக்கிறாங்க யாரு பிரான்ஸுக்கு வரீங்க மாமோ அப்போ நீங்கள் இறங்கிட்டு உள்ளே போய் இந்த அடிங்க ஓ சரி சரியோ இங்கே கிட்டப்படுது போ ஹாப்பியா போயிட்டு வாங்கோ போர்டிங் பாஸை முடிச்சுட்டு அடிங்கோ அது எப்படி இதற்கு அனுப்போம் ஐஸ் தண்ணி ஒன்றும் இந்தவே இல்லை அதை நான் கழுவினா சரி கச்சையில் ரத்தம் பிறண்ட பார்த்தியெல்லாம் இங்கே
முழங்கைக்கும் சரி சரியா ம் சரி ஓகே பாய் பாய் சந்திப்பா பாய் 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 ஓ சரி பாய் பிடிச்சி போட்டுருவாங்க அடி கருவடி அது முகத்தை பார்த்துல உளுத்து வருது ஓ பயந்துட்டேன் டபியா எல்லாம் எடுத்துட்டீங்க நேனா ஒரு அப்படியே முடிச்சுட்டு விடத்த வந்து 2 வாயாடி போவோம் அப்படியே வந்து எடுக்கிற 2 வாயாடி விடுவோம் பேக் ஐடியல் போடுறீங்களா அப்புறம் போயா ஓய் இங்கே நேரத்துக்கு போங்க நான் உங்களை அனுப்பி தான் அழகணும் ஆ என்னடாப்பா இந்த மண்டே அந்த முந்தி விற்கிற பெல்ற கோயில் வழியை விற்கிற பொம்மையில் அந்த பொம்பளை பிள்ளை பொம்மை கிடையாது அப்படிதான் அழகான என்னண்டு ஓகே பாய் see you பாய் நான் நினைக்கிறேன் வெளியில் போகிறாங்களுக்குள்ள அதுதான் சின்ன ஆளாக இருக்கும்னு நினைக்கிறேன் வயசான ஆக்க குரூப்புக்குள்ள நான் இந்த விழுந்த நிமிஷத்தில் யோசிக்கிற ஒரே ஒரு விஷயம் அந்த ஆக்சிடென்ட் பண்ணுவாங்களே மொக்க ஆக்சிடென்ட் அவங்களுக்கு அந்த நிமிஷத்தில் எப்படி இருக்குமுண்டு இப்போ எனக்கு பிள்ளைக்குள்ளே ஒரு மரண பயம் வந்துச்சுப்பா உண்மையா வாங்கி போனோம் தெரியுமோ கட்டாவுலே ஒரு நிமிஷம் என்ன நடந்தேன்னு தெரியலடா அப்போ எனக்கு கடவுளே உப்புல சனண்டா பயா புள்ள இலங்கையில உள்ள சனம் இருக்கோ அதோட ஊராலும் போயிட்டு ஊராலும் பாறாங்க அதுக்கு யோசிக்கக்கூடிய விஷயம் தான் நீ யோசிப்ப நாங்களே எத்தனை வாரம் வேண்டாம் 25 மாவட்டத்துல இருந்து எத்தனை வருவாங்க பாய் 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 கிளம்ப களைப்பட்டு வரேன் பாக்கினி அமெரிக்காவிலேருந்து வந்தவங்கள பார்ப்பா இனி போர்டிங் பாஸுக்கு அவங்க லைனில் இருந்தாங்கன்னா படம் முடிஞ்சுட்டாப்பா நிற்காங்களா ஹலோ ஓம் வணக்கம் அண்ணா ஓம் நல்லா இருக்கும் நீங்கள் ஆ அது சரி யூஎஸ்ஏ போகிறீங்களா இல்லை இல்லை உள்ளுக்கு இந்த தங்கச்சியாவோட நிற்கிறோம் நாங்கள் அவங்க தான் கண்டுட்டு சொன்னது இப்படி நீங்கள் கதைக்கணுமா வந்து இனி நீங்கள் வரையலாதே ஏன் நாங்கள் இவ்விடத்துலாம் நிற்கிறோம் ஆனால் நீங்கள் வர டைம் எடுக்கணும்ல போர்டிங் பாஸுக்கு நிற்கிறீங்க அப்படியா ஏன் இவங்க கண்டுட்டு சொன்னதை பார்த்து நான் நினைச்சேன் நான் பார்த்து கொண்டு இருந்தேன் ஓகே ஓகே நன்றி அண்ணா எங்கே இருக்கிற நீங்கள் இப்போ கொடுங்க வணக்கம் 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 அக்கா ஆமாம் நல்லா இருக்கோம் நீங்கள் நீங்கள் சொல்லிட்டு வந்த ஓகே ஓகே எங்கே இருக்காங்க காணலே இங்கே எங்கே நிற்கிறாங்க ஓ இங்கே இந்த ரோவில் எந்த ரோவில் நிற்கிறாங்க எந்த லைனில் நிற்கிறீங்க நீங்கள் அந்த 60 கொஞ்சம் கையை ஏற்றியா உங்களோட எங்கே எங்கே ஓ ஓ
ஓகே ஓகே கையோடுங்க கையோடுங்க. ஐயோ கண்டேன் கண்டேன். ஓகே ஓகே சந்தோஷம் ஐயா கண்டது. யா நான் நம்பர் எடுக்கிறேன். நான் நம்பர் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நான் எடுக்கிறேன். ஓகே ஓகே நான் எடுத்து பேசுகிறேன் உங்கள்கிட்ட. கவனம் போயிட்டு வாங்களா? ஆமாம் என்ன டைம் ஃப்ளைட் உங்களுக்கு? 4 o'clock. ஆமாம் வணக்கம்மா. சரி சரி ஓகே ஓகே ஓகே. ஆமாம்மா நான் கதைக்கிறேன் ஓகே. இல்லை இல்லை அது உள்ளுக்கு இருக்கிற அண்ணாவரம் தான். இவங்க வேண்டி காய்ச்சிட்டு காய்க்க கொடுத்தாங்க. நீங்கள் ஆடு வந்தப்போ அனுப்ப வந்ததா? எங்கே போகிறாங்க? ஃப்ரான்ஸு போகிறாங்க. ஓகே ஓகே 3:45 ஃப்ளைட்டா? ஓகே ஓகே சந்தோஷம் சந்தீப். ஓகே ஓகே சரி. இங்க வெளியில விட மாட்டாங்க. எங்க இருக்கிற நீங்க? மோதரே இங்க கொழும்பு தான். நான் நேற்று வந்தேன். அப்பா எல்லாம் கேட்டு அவன் 2 பேரும் கேட்டு. சரி சரி. அப்ப நீங்க நம்பரை கொடுத்துருங்களேன். அவர்கிட்ட 076 61 83 983. இதுக்கு அந்த நாள்ல இருந்து என்கிட்ட மெனக்கெட்டு யூடியூப் சேனல் தான் பாக்குறான். வீட்டுல எல்லாத்துக்கும் இல்ல எங்கட கூட வெளியில தான் பாக்குறேன் கூட வீடியோ. இங்க உள்ளவங்கள விட ஜெஃப்னா போயிட்டு வர்றது. இனி நாங்கள் வேன் வச்சுக்கிறதால நிறைய பேர் தெரிஞ்சாக்கள் வந்தால் அனுப்புவார். நேற்று ஒரு ஆள் அனுப்பி வந்தேன், இன்றைக்கு ஒரு ஆள் அனுப்புவாங்க. அவர்கிட்ட நீங்கள் நம்பரை கொடுத்துட்டு இப்படி அந்த ஏர்போர்ட்டில் சந்தித்தது அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட சொல்லுவாங்க. அப்போ தான் தெரியும். இல்லாட்டி தெரியாது, எனக்கு ஞாபகம் வராது. நிறைய பேர் கதைக்கிறானே. இவ்வளோ நேரம் இங்கிட்டு தான் நின்றார். அப்படியா? அப்போ வரப்போல ஹைவேல வரப்போல சொன்னார். கிருஷ்ணா இன்னைக்கு ஏர்போர்ட் வருவார் போலன்னு சொன்னார். அதையும் சொல்லுவாரா? சந்தோஷமா விட மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி இருந்தால் சொல்லிட்டு வரலாம். லைக் இப்போ அவர்கிட்ட காசு எதுவும் இருக்குது கொடுக்கணும் அப்படி இப்படி எதுனா சொல்லிட்டு சும்மா வரலாம். அது இப்போ இங்கால வந்து சும்மா கை காட்டிட்டு போகலாம். பட்டு அதெல்லாம் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரம் வந்து இப்போ 9 மணிக்கு இன்னும் சரியாக 5 நிமிஷம் இருக்குது. வந்துட்டோம். அப்போ அண்ணா கோல் அடிக்க வந்துட்டு அண்ணா சொன்னால் தங்கடை விட்டு ரோட்டால் வாங்க, அப்படியே உங்களை இறக்கி போட்டு நான் வேனை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிற வந்து கடவுள் சித்தமாக நல்ல மாதிரி வந்து சேர்ந்துட்டோம். கடவுள் எந்த ஒரு நாளும் எங்களுக்கு டிரைவிங்கில் ஒரு நாளும் ஒரு குழப்பமும் வந்து ஏற்பட்டதில்லை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறது, சந்தோஷமாக வளர்க்கிட்டு போய் அனுப்புகிற டைமில் வந்து உண்மையிலே எதிர்பாராமல் நடந்த ஒரு விஷயம்தான். நான் என்னென்னால் தெரியும் தானே, இந்த வாகனங்கள் கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, நாங்கள் ஆக்கிழமை தான் பார்த்துக்கொள்வது. என்ன வந்துட்டு கவனிக்காத மாதிரி இருந்தாலும் வாகனங்கள் எதுவும் கீழ்பட்ட மாதிரி தோணினா டக்குண்டு வந்து அப்செட் ஆயிரும். அப்போ என் தம்பி வந்து ஏதோ சத்தம் கேட்குன்னு நான் மலண்டு இறங்கி என்ன கேட்ட அப்படின்னு சொல்லி போட்டு பாப்போன்ட்டு போனான். போக டக்குண்டு கேன் இருந்து கவனிக்கல. உண்மையாக விழுந்தது கடும் விழுவதான். அது என்ன சொல்கிறது, நான் அதில் ரைனியமாக நின்றால் ஓகேஆண்டு கேட்கும் வந்து நான் ஓமோமெண்ட்டு சொன்னால் நான் பயங்கரமாக நொந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தான் இந்த
நோவு வந்து தெரியுது. கை வந்துட்டு நீட்டிக்கொள்ளையெல்லாம் கிடக்கு வந்துட்டு இதுக்குள்ள வந்துட்டு பயங்கரமாக பிடிக்குது. அப்போ தெரியலை அப்படியே நினைக்கிறேன் சில மாறிடு வந்து கடவுளேண்டு முகத்துலேயோ இல்லாட்டி வயிற்றுல அப்படி ஒன்றும் வந்துட்டு அடிபடாத வரைக்கும் வந்துட்டு சந்தோஷம். அப்போ நான் வந்து யோசித்தேன் என்ன சொல்கிறது, எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் பயங்கரமான டயர்டு. அப்போ வந்து தம்பியை ஒரு கொஞ்சம் நேரம் படுக்க விட்டுட்டு நானும் ஓடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு கொஞ்சம் தூரம் நானும் ஓடிக்கொண்டு வந்துட்டு அப்புறம் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் தம்பிகிட்ட மாற்றி கொடுத்து போட்டு நான் வந்து ஒரு கொஞ்சம் நேரம் படுத்தேன். இப்போ முருகண்டியில் வந்து எழுப்பினாங்க. அதுக்கு பிறகு வந்துட்டு நிறுத்துகிற வரையில் நீ என்னென்னா வீட்டை போனாலும் வந்துட்டு வேலைக்கு வந்துட்டு ஆக்கள் நிற்பாங்க. அப்போ நீ அவங்களோட பொழுது வந்துட்டு போயிடும். என்ன சொல்கிறது, சந்தோஷமாக வந்துட்டோம். நானும் தம்பிக்கு சொன்னேன் என்னென்னு சொன்னால் அதோட திக்குறி மாதிரி காட்டினது அளவாக பார்த்து அப்படின்னு சொல்லி அவனும் அதுக்கேற்ற மாதிரியே வந்துட்டு ஓடிக்கொண்டு வந்து சேர்த்துட்டான்னு தான் சொல்லணும். என்ன சொல்கிறது, சரியான டயர்டு. இப்போ நாங்கள் பயணம் பழுக்கிட்டாண்டில் வீட்டை நின்றாலுமே பார்த்திங்க சொன்னால் வீட்டு வேலையில் நடக்கிறபடியாக அதோடு வந்துட்டு கொஞ்சம் நேரங்கள் போகிறதால என்ன சொல்கிறது நித்திரையில் கொஞ்சம் கவனிக்கிறது குறைவு. அதால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறது கொஞ்சம் ஒரு கவனக்குறைவு மாதிரி தான் நேற்று நடந்த ஒரு விஷயம். அதுக்காண்டி வந்து பயணங்கள் விளையாடி டிரைவிங்லேயோ ஒரு நாளும் வந்து என்ன சொல்கிறது எதிர வர்ற வாகனங்கள் எப்படி வரும்ன்றதை வந்து நாங்கள் சொல்லலாது. ஆனால் உண்மையிலேயே நாங்கள் இதுவரைக்கும் அப்படி ஒரு பிசகு வந்துட்டு வந்ததில்லை, வரவும் விடமாட்டோம்னு நம்புகிறோம். அதே மாதிரி இப்போ அண்ணாக்கு அடிப்போம் வீட்டையும் பார்த்திங்கன்னு சொன்னால் வேலைக்காக நிற்பாங்க. இன்றைக்கி கம்பி கட்டுறவங்களும் வருவாங்க. அம்மா முகத்தை பார்க்க மிஸ்டர் சுமன் எவ்வளோங்கட போஸ் இவனே நெஞ்சு வந்தோம். அப்போ பைக் இதில் விட்டு வைப்பான் வீடியோ தேய்க்கல் பிடிச்சி தும்பிடிச்சாங்க. வீடியோ பிடிக்கலாம் தும்பிட்டாட்டு தேய்க்கல் வந்து வேலை காட்டுறது பிடிக்க கிளம்பி வந்து கடை இறக்குற மாதிரி காட்டுறேன். கடையை பாருங்க, வேறு இன்ஜின் வேலை செய்கிறேன்டா இன்ஜினுக்கு கொண்டு வராங்க. வீடியோ பாருங்க, படிக்கல நல்லா செய்வான். உண்மை இன்ஜின் வேலை அவனுக்கு கை வந்த கலையில இன்ஜின் வேலை சட்டப்படி செய்வான். கண்ணை முடிக்கொண்டு இன்ஜின் பூட்டினோண்டா யோசிச்சுப்பார் நீ. அப்படி கொத்தொரு பொறி பிடிச்சவன். அது இங்கே சந்தைக்கு கொண்டு வந்து நாய்க்குட்டியில் விடுறவங்கள்ட்ட ஆக்கள் விளாங்கதோ நாய்க்குட்டியில் விட்டால் அது வந்து என்ன சொல்கிறது இப்படி தான். மற்றது ரஜினி அம்மாவும் மெசேஜ் போட்டிருந்தா இந்த என்ன தான் என்ன சொல்கிறது ஃப்ளைட் ஏறிட்டேன் அப்படின்ட்டு. அப்போ நான் ஓடிக்கொண்டு வந்த வழியாக பார்க்கல இந்தா எங்கே கேட்குதும் இல்லை. இந்த ஐபோன் ஒரு கோதாயிடாப்பா உண்ட கேள்வி என்னடா அம்மா நாய்க்காண்டியில் உண்ட கேள்வி என்ன பயப்படப்படாம சொன்ன பாத்தியா பயப்படுவான். இந்த கை தூக்கலாடாப்பா விழுந்தல்ல ஓட்டங்க வீடியோ ஆகல அதுடா 1 மணிக்கு 12:30க்கு அப்போ ஏர்போர்ட் பார்க்கிங்கில் ரிவர்ஸ் எடுத்து தான் அந்த ஒரு இதுக்கு கொண்டே பார்க் பண்ணது. பார்க் பண்ண அப்போ காருன்றது காரில் மட்டத்துக்கு வேன் நீளம் தானே. அப்போ முன்னுக்கு நிற்கிறேன் வந்து அப்போ நான் நல்லா பின்னுக்கு போட்டான். பின்னுக்கு போட்டால் அந்த கீழ் கட்டு வந்துடுறா வேனில் முட்டாது, எனக்கு தெரியும் முட்டாதுன்ட்டு. அப்போ பார்த்து தான் முட்டினான். அப்படியே முட்டுறனா கீழ் சேர் தாங்கிலாம் சொட்டு முட்டும். அப்போ இந்தப்படி சொல்லிச்சு இதை முட்டி சத்தம் கேட்கண்டு. அப்போ நான் இறங்கி போட்டு உருவுரண்டு நடந்து பார்க்க போனான். அந்த வேனில் முட்டுப்பட்டு டென்ஷனில் போனான். போன போக்கு கேனுக்கு காலை வச்சு விட்டேன். பார்க்க தெரியாதான் நான் இப்படி கை இப்படி நீட்டலாம் கடை. உள்ளங்கை அது பிரச்சனை இல்லை. இது சவுப்பு
சவ்வி இருந்தா சரிடாப்பா 30 ஓ 30 அப்படி காண்டாப்பா அது அங்க சிஜிஜி அப்படிலாம் அந்த இல்லை அங்காளி கட்டும் வந்து உயரமாக இருந்தா கட்டாயம் எனக்கு இந்த விழா எலும்பு வடிச்சிருக்கு டேய் சும்மா நீ இப்போ நான் என்று சொன்ன அப்புறம் பாரு அந்த வீடியோ அப்பதான் இங்கே வேறு இந்த நான் சொன்ன அப்புறம் உனக்கு அந்த வீடியோ இங்கே வேறு பார்த்துட்டு நடந்து வாரேன்ல அப்படியே இது சும்மா எதாச்சும் ஆடுபட்ட வீடியோடா இங்கே வேற ஐயோ பள்ளம் இங்கே இந்த கேனுக்கேடா நான் ஓங்கி போனேன் கடவுளை அப்படியே போப்போம் அகுளுக்கண்டு ஏர்போர்ட் தான் நிறைய பேர் வேணும் ஃபோன் பண்ணி விட்டு நான் சொல்கிறேன் சிங்கள போடியன் வேன் ஓடிக்கொண்டு வரணும் ஒட்டக்கையால் ஸ்டேரிங் இப்படி திருப்பியலாம் இருந்துச்சு ஒட்டக்கையால உடனே இது இல்லையா சிக்கல் இப்போ உடனே இது அலுவல் பேருன்ற இல்லையா சிக்கல் என்ன சிக்கல் சிக்கல் என்ன இப்போ கை தூக்கணும் ஆயிரம் சவ்வு இதாண்டிருப்பല്ലോ சிக்கன் தேவையில்லாட்டி நாங்கள் கொண்டு புக்காட்டுறாக்கிட்ட கொண்டு ஒரே விட்டா சரி கண்ணை அப்படி செய்ய சொல்றியோ நான் புக்கு காட்ட சொல்றேன் அதை விட இப்போ புக்கையோ இது அவல்கள் கட்டுறதாக்குமே சக்கரை கடலை 10 போறேன் சும்மா இவன் இறக்குற நேரங்கள் ஷாம் நடிச்சாங்க என்னோட 1 மணி இரவு அங்கே 2 மணிக்கு வளர்க்கிட்டாங்களே 2 மணி அப்புறம் வளர்க்கிட்டாங்க அம்மாவுக்கு தெரியுமே அம்மாவுக்கு தெரியாது அம்மா சொல்லல ஏன் ரஜினி அம்மாக்கே அதில் விழுந்தோட அவாவுக்கு ஒரு மாதிரி போயிட்டு அப்செட் ஆகிட்டாடா கண்டா அப்போ நான் பேசாமல் காட்டா மாதிரி வந்து இந்த ஐஃபோன்லேயே நான் வாய்ஸ் ரெக்கார்டு ப்ளே ஆகுது இல்லையா அதான் அப்படி தான் பட்ஜ் எடுத்தேன் பாருங்க மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரிஞ்சாத்தானே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த பேர் ஒரு ஆள்கிட்ட மெசேஜை காட்டும் ஓகே நான் ரிட்டர்ன் போயிட்டு வரேன் ஓகே பாய் நாளைக்கு கால் பண்ணுறேன் டேக் கேர் ஆள் நல்ல ஒரு ஆள்றாப்பா தெரியுமா பா எனக்கு விழுந்த கையோடையே இந்த என்ன சொல்லலாம் வெளியில் ஒன்று அடிப்படையில் தானே பகத்துக்குள்ளே இப்படி ஒரு திருப்பம் கொண்டு பண்ணேன் புருக்கன்னு இந்த கிறுக்கன்னு ஒரு சத்தம் ஒன்று என்ன சொல்கிறது ஓ அதில் அடி வந்திருந்தா கட்டாயம் படிச்சிருக்கும் இல்லைடா டேய் வீடியோ என்ன வீடியோ எடுத்தோன்னா போனாங்க அப்போ நான் பின்னுக்கு பார்க்க போக இவன் இப்படி சும்மா போனால் இப்படி வச்சுருந்தது இப்படி வெட்டது படிவாக எடுத்தோன்னு இருந்தால் நீட்டாக அப்படி வெட்டிருக்கும் நீட்டாக அப்படி வெட்டிருந்தா பயந்துருப்பேன் விழுக்காடை பார்த்து இதை பார்க்க ஏன்னா பயமாக கிடக்கு அது என்ன யோக்கண்டா நான் விழுகிறேன்னு எனக்கு முன்னுண்டாப்பா ஓடியந்தோக்கா தூக்கம் உள்ள உண்டு இல்லை அப்படியே பார்த்துட்டு இருக்கிறான் என்ன இவன் பின்னுக்கு சத்தங்க கண்டதான் நான் சரசான் இறங்கி போனான் பின்பக்கம் முட்டிட்டு அப்படி முட்டாது பார்க்கிங்களா அந்த கல் வந்து அந்த இதுக்கு கீழாக இருக்குமோ அப்போ நான் முன்னுக்கு விட்டா அவனுங்க வேறு மேலே போகிறவங்க நிறுத்த தூக்கங்களில் முன்னுக்கு தட்டி போட்டு போனாலும் விட நல்லா பின்னுக்கு எடுத்து விட இவன் சத்தங்க கண்ட அப்படி முட்டுனா தான் அந்த கீழே அந்த கருத்தை இருக்கிற சேருதாங்கி அந்த சேருதாங்கி தான் முட்டும் பின்னுக்கு நல்லா எடுத்தா அப்போ நான் அப்பயும் சொன்னேன் உனக்கு ஒன்று முட்டையிலாண்டோட்டு விறுவிறண்டு நடந்து போனேன் பார்க்க அப்படியே போன விஜய் போனேன் அங்கே பெரிய குழாக்கிணறுகள் மேய்க்கிழந்துருந்தா சரியா ஆனால் ஏர்போர்ட்டில் இப்படி வச்சுக்கவுல அப்படியான விஷயம் சொல்லலாம் தம்பியா கட்டாயம் சொல்ல என்ன மாதிரி ஒரு 1000 பேர் தான் விழுந்திருப்பாங்க மாற்றமே இல்லை அது அப்படி தான் கிடக்கு கட்டு தெரியவே இல்லை அப்பா தெரியாது வழியிலே விடுவோம் இல்லை ரிவர்ஸில் சாமான் இல்லை பின்ன சாமான் கிடக்குல மாடு ஒன்று நிற்கிறா மாட்டை கலையில அப்புறம் ரிவர்ஸ் அடிக்க மாடு ஏறி விட்டுரும் ரிவர்ஸ் அடித்தா தான் நீ சாமான் நீட்டாக இறக்கலாம் இதுலேருந்து கொண்டா கொண்டு போய் ஆனால் அந்த சீட்டு கலட்டுன்னு அவ்வளோ உதவி தெரியுமா லக்கேஜ் வைக்கிறதுக்கு என்ன சாமான்கள் கொண்டு வரக்கு என்ன தெரியுமா இப்போ நாங்கள் கொழும்பு போகிற டைமில் தேவையான சாமான்களை கொஞ்சம் வேண்டி கொண்டு வரலாம் எங்கேயாவது நல்ல சாமான மலிவாக பார்த்து தெரியுமே
ஆள் வருது அப்போ அவங்க ஆளை காட்டு ஆள் ஒரு சீமான் தான்டாப்பா எங்கே போவார் இங்கே மாடு முணுகுறா ம் பைக் பா பார்த்துட்டு இப்போ போட்டு ஸ்டார்ட் ஆஃப் பண்ணி தான் இந்த கண்ணாடியை மூடிட்டு நல்ல ஒரு மிஸ்டர் சுவன் பழைய வச்சு அவன் விளாங்குதா இங்கே இவன் இதில் சத்தங்க கண்ணா இது வழியை முட்டுப்பட்டனோட இறங்கி வந்த சரசரண்டு விளாங்க இல்லை பார்க்குறேன் அது அந்த கட்டு வந்து இதுக்கு கீழாங்கடாது ஆ இல்லை இல்லை இவன் முட்டிட்டேன்னா வளவண்டு பார்க்க வந்தது இப்படி கட்டு கிடந்தது இந்த கட்டுக்குஞ்சாலும் அந்த தண்ணி வரும் கேன் பெரிய கேன் கிடந்தது காலை வச்சுட்டாங்க கேனுக்கு நான் தான் விழுந்து ஓட்டேன் ம் சரி சரி ஏர்போர்ட்டில் மாஞ்சோசி என்ன சாமான ஹீட்டர் தூக்கு ஜீன்ஸ் போட தூக்கொண்டே உள்புறாந்தில் வச்சுரு வீட்டுக்கு உள்புறம் ஓ பாருங்க இது நீங்கள் தூக்கலாமா பேரம் இல்லையாப்பா சும்மா லைட்டாக தூக்கி எலமெண்டா தூக்கும் இப்படி தூக்காண்டியா கீழே கை கொடுத்து தூக்கணும் இப்படி அவன் தூக்கம் நீங்கள் ரிஸ்க் எடுக்கேன் இது பாரம் இல்லை இது அரிசிமா அம்மாவா கொண்டு போனவா அப்புறம் நீ தான் தூக்கு அக்கனே ஒன்று வீடியோ எடுத்தானே இல்லை இல்லை அது பாரம் மோட்டர் அதான் தூக்குறேன் நான் பேர மேலே இது எப்படி தம்பி மெட்டை உண்டா கொண்டு வரோம் அப்படி இது கருத்த வட்டியும் நம்ம வெயில் பிடிக்காத நிற்க அதான் தூக்கி வரணும் ம் இதே பயப்படுறா அதில் அந்த அந்த இதுக்காண்டி குவாலிட்டிக்காண்டி
நான் இந்த பேக் இதை கொண்டு ரெண்டு ஜீன்ஸு எல்லாம் எடுத்தாச்சுடா ஃபுல் செக் பண்ணி கொடு அப்பா ஹை கீழே அப்படியே தான் சீட்டு காடி ஒன்றும் வண்டி கொண்டு வரல லக்கேஜும் வைக்கல ஒன்றும் பண்ணிட்டு இல்லை அதை விட சீட் இல்லை பழுதா போல் அதான் ஓ கேபிள் போகிற இந்த கண்ணாடி என்ன என்ன தலையாக்க வைக்கிறேன்னு முடி ஓட்டு போகிறாங்க முடிவு 30 நாளைக்குள்ள முயல் மேய் வளரும் ஓ ஆனால் ஆக்களை கொடுக்க பூசணும் இது கழிச்சா இந்த நான் இதே மாதிரி அவனுக்கு அந்த தொண்டு அது பெருசு இது கோதுமை கடை அந்த முதல் வந்து அதை கிப் பண்ணுங்க சரி என்னடா அடே அந்த கேபிள் கார்டு எடுத்தீங்களா மற்ற போனடையா சாக்லேட் அக்னி இந்த S20 சொல்கிறாரு பஞ்சு அது புதுசாக போனீங்க அதாவது அப்புறம் வேக்சின் எல்லாம் அங்கடா அதான் செக்கியும் கடிஞ்சு இதுக்கு ஒன்றும் இல்லை அப்போ தெரிஞ்சு இந்த கம்பெனி எப்போ கூட மோர்னிங் ஆகணும் பச்சை கடலை போன் எடுத்துட்டியா இப்போ എൻ്റെ വെള്ളപ്പുറത്ത് ആ അത് 2012 இந்தா இதாவது എൻ്റെ ഇതെന്നെ കാനഡ ഇത് എന്നുണ്ടോ தண்ணிக்கு நாங்கள் உடனே கடையை கல்வி கொண்டு அது நாங்கள் வானம் எடுக்கவே இல்லை ഇതേ കൊണ്ടേ വിട്ടാ കൊളംബിൽ വിടാൻ എടുക്കത് അവിടത്തെ കട പക്കത്ത് കീളാങ്കട ഹലോ ഹലോ அப்பா கொஞ்சம் இறக்கிடுவோம் கீழே அப்பா இந்த செக்கிங் கடிஞ்சேக்கிங்க கிடக்கு சம்மாண்ட கடைக்கு இந்த கடை கடைக்கு கடக்க சரி குளிச்சவன் தண்ணி இல்லை குளிச்ச இது அப்பா எண்ணினீங்களா 98 கம்பி சரியே 68 30 சரியா எல்லாம் இடத்துல இதுதான் சரி அப்போ சந்தோஷம் வந்துட்டோம் போன மாதிரியே வந்து அந்த வகையில் சந்தோஷம் முடிச்சுக்கொள்ளுமேடா ஓ ஓகே அப்போ பயணம் போகிற நீங்கள் எல்லோரும் கவனமாக போயிட்டு வரணும்னு சொல்லி கடவுளை வண்டி முடிச்சுக்கொள்ள வேணாம் தண்ணிதாக்க ஓகே பாய் 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 அம்மாவுக்கு தர கல்வி இல்லை இது மூவாதான் மணக்கு மூவாதான் ஆனா பெருசா இது அம்மா எலும்புல தேக்குதானோ இப்ப இப்படி கை தண்ணிட்டு மடிக்க மாட்டாரா அப்ப என்ன அது கடுமெறி வெறியுமாப்பா அப்ப எல்லாத்தையும் கொண்டா ஆனா எல்லாம் இல்ல சரி 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 மதியத்துக்கு முழங்கால் பிடிப்புக்கு இதுதான் எனக்கு தந்து இன்னைக்கு கால் எடுத்து வைக்கிறேன் என்ன ஆனால் எல்லாத்துக்கும் முதல்ல மூவ் ஸ்ப்ரே இல்லை அப்பா அடிக்க இப்பவே தான் கேளாமல் பண்ணிட்டு
ஆனால் கையை ஆட்டி கொண்டு இல்லைன்னா சிக்கல் விளையாடா விளையாட்டு பார்ப்போம். விதையில ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ நல்லா நிரம்புற இறந்து தானே ஜி. இல்லைடா நோ இதுண்டா இதுண்டு இல்லை எனக்கு ஒரு கதை தான் காவி பிடிக்குமா கையோட உருக்குல இல்லைம்மா பின்னு தான். வா ஹீரோ இந்த மாதிரி ஓ இந்த ஓயிலங்க ஏ இல்லைங்கன்னா விட்டாச்சு காருக்கு எதுக்குல காருக்கு பழசங்க பழைய ஹீரோ அதே இந்த வேண்டப்புறம் நாங்கள் ஹீரோ வாகனங்கள் வந்திருந்தா இன்னும் நிறைவேறும். என்னண்டு உலக வாகனங்கள் வந்திருந்தா இல்லை இல்லை அது பார்க் பண்ண இடத்துலையம்மா பார்க் பண்ணி நடத்துல வா அழுதா நோண்டோன்னா கை வீச்சா இருக்கு கை வீச்சா இருக்கு கட்டுப்பட்டு போட்டுமா முந்தியான் படிப்பிப்பான் வேலை இது கட்டுப்பட்டுமான்றத அம்மா கடவுள் இருக்கியா அந்த எலும்புலாம் நோவு பிடிச்சிருக்கு. ஆண்டவரை ஏதோ பெருசாக வாழ்றதோ சிறுசாக இருக்கிற மிக கவனமாக இருந்து விடுங்கோ உங்கள்ட்ட என்ன நடக்கு? அது போடா இவன் அதுதான் ஓடுறா இப்போ நிற்கும் அதாச்சா இந்த இடத்துல இப்போ வீட்டு வீட்டில் இருக்கிற மறுத்து தான் இருக்கும் இவர்த்த அடி அடி விழுந்த இல்லை தம்பி, அடி விழுந்த அடிதான் விழுந்தி போல. அடி விழுந்த என்ன அடி காண்ட கட்டு என்ன காண்ட கட்டு கட்டு எல்லாம் விழுந்த காட்டுறேன் சொல்லிட்டேன். அவனுக்கும் தெரியுமா? ஓ அவ குழம்பி போயிட்டான். அவள் குழம்பிட்டா அவகிட்ட நானும் இதெல்லாம் ஒரு விஷயம் அப்படின்னு காட்டி போட்டு வந்துச்சு. உண்மையும் தானே மூவம் அடிபட்டு இல்லாட்டி இது வழி அடிபட்டுருந்தா உடைச்சிருக்கு மேலும். அப்படி பெரிய கிடக்கு பெரிய கேன் தானே இப்போ கேன் அந்த தண்ணி வர பள்ளம். யோசிக்க வேணும் இந்த கங்கால் எல்லாம் திரிகிற நீங்கள் எப்படி இருப்பீர்கள் பள்ளங்கள் சொட்டுக்க தாங்க மாட்டா நீங்கள் கொஞ்சம் நிதானம் இருப்போம். ஓ நுவரெலியா இருந்து பள்ளத்துக்கு விழுந்தா அது பண்ணவே அது கதை சரிக்கா அப்படியான தவிர்க்க வேணும். அப்படி பழங்களுக்கு வந்து பேன் இல்லை சரியப்பா. ஆக்கள் ஆள் போகுதான் அது ஆக்கள் உள்ளூர் தான் இருப்போம். ஆக்களுக்கு இல்லை இது தப்புமே முகமே கிடையாது. ஜோக்கள் விளங்குது இல்லை நமக்கு ஒன்றும் போட இல்லை நீங்கள் அங்கே ஒன்றும் போடையில தண்ணி பச்சை தண்ணி கூட போடையில. அங்கே தண்ணி விட்டு வா கடையில் வாங்கி வேலை கொடுக்குது எனக்குண்டா. அப்புறம் ஆவா அடி வந்தா பொண்ணை பிறகு காட்டுங்க. அப்படி என்ன இப்போ ஓடி போய் புக்கு எடுத்துருக்கான். இல்லை இல்லை நிற்கும் இவன்கிட்ட போய் புக்கு எடுத்துருக்கான். இப்படி மடிக்க கொள்ள இருக்கு தானே முக்க கண்டாவளி கட்டக்கூடாது அதையும் அவிச்சு போடும். அப்ப அவல் கடலையை பார்த்து கட்டுவோம். அவள் கடலை பார்த்து ஏழா கடைசிலாண்டா அவள் கடலை சர்க்கரை போட்டு இனிக்கும். எங்கள் புக்கேண்டா அப்புறம் எனக்கு மகள் வைக்க வந்துக்கிறான் அவள் நீ தான் அப்படி. இல்லை பெருசு வேலை வேலை அப்போ மோட்டோட எல்லாம் கட்டி போடுது 7 மணி அப்போ என்ன ஆவி ஏன் சைட் கட்டுக்கும். ஓ போ போ உமாண்ட தொழிலே மசாஜ் என்னதை சொன்னாலும் அடிபட்டேன்னு சொல்ல அந்த ஒரு ரியாக்ஷன் கூட கொடுக்கல. நான் ஓடி வந்த உடனே அந்த தைலம் எடுத்து போடுற இது அம்மா பாசம். இதுதான் அந்த அம்மா பாசம். நீ நடிக்க ஒத்துக்கூட தான் இல்லை நேரி கொண்டு போய் நான் அந்த க்ரீம் பிறந்த அந்த டிஷர்ட்டை ஏற்றுனேன். சரி சரி விடுங்க விடுங்க. அப்போ நீ விட 5 பேர் கொஞ்சம் இடம் வச்சு கேட்குவா. சரி சரி